வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு இப்போ கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் தான் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க மும்பையை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேன் நிக்கோலஸ் சச்தேவ் அப்படின்ற நபரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறதாகவும் அண்ட் அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கிறதாவும் அண்ட் அந்த நிக்கோலஸ் சச்தேவ் அப்படின்ற நபர் வந்து வரலட்சுமி அவர்களை இரண்டாவது திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. வரலட்சுமி அவர்களுக்கு வந்து ஜூலை மந்த்ல வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் வரலட்சுமி சைட்ல இருந்து எந்த விதமான அபிஷியல் அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்ல. வரலட்சுமி அண்ட் நிக்கோலஸ் இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரீ ஹனிமூன் ட்ரிப்பா தாய்லாந்து வரைக்கும் போயிருந்திருக்காங்க. அண்ட் வரலட்சுமி அவர்கள் தாய்லாந்து போனதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க நேரத்துல நிக்கோலஸ் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம நிக்கோலஸ் அவர்கள் எங்க வெளியில போனாலும் கண்டிப்பா ஜிம்முக்கு போய் அவர் ஒர்க் அவுட் மட்டும் கரெக்டா பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்த நிலையில இப்போ அவங்க ஜாலியா ஒரு ட்ரிப் தாய்லாந்து வரைக்கும் போயிருந்திருக்காங்க. தாய்லாந்து போன இடத்துலையும் வந்துட்டு நிக்கோலஸ் அவர்கள் அவருடைய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் ஒர்க் அவுட் பண்ணது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி அவர்களையும் வா வந்து ஒர்க் அவுட் பண்ணு அப்படின்ற மாதிரியும் கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை வரலட்சுமி அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி பயங்கர கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸையும் அந்த வீடியோவில் கொடுத்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கப்பலையும் பார்க்கும்போது பயங்கர கியூட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. ரெண்டு பேரும் பீச்சில் தான் வந்து அவங்களோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிகமாக ஷாப்பிங்ஸ் போகிறதா இருக்கட்டும், தாய்லாந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கப்பலை பார்க்கும்போது பயங்கர கியூட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு கப்பலும் பயங்கர கியூட்டாக இருக்காங்க, எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிக்கோலஸ் அவர்கள் தாய்லாந்து ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு ஏதோ ஷாப்பிங் பண்ண போகிற மாதிரியும் அண்ட் அந்த வீடியோவில் வந்து ஒரு பேர் பாடியோட நடந்து போகிற மாதிரியும் இருக்குது. அண்ட் வரலட்சுமி அவர்கள் அந்த வீடியோவை அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேரும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கப்பிள்ஸும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஈகர்மெண்ட் வந்து நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துட்டு நிலையில் இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன்ஸ் நடக்க போகிற காரணத்தினால ராதிகா அவர்களும் சரி சரத்குமார் அவர்களும் சரி அவங்க ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாக எலெக்ஷன்ஸ் வேலையை பார்த்துட்டு இருக்க காரணத்தினால அவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கல்யாணம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இங்கே தெளிவாக தெரியுது. அண்ட் நம்மளாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இவங்க கல்யாணம் எங்கே நடக்க போகுது அண்ட் எவ்வளோ கிராண்டாக நடக்க போகுது அண்ட் எந்தெந்த செலிபிரிட்டிஸ் வந்து இவங்க கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டு ஆஃபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.